இது உங்க நம்பர்னு கூட எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லிடு. நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? தவறுதலா உங்க நம்பர் எனக்கு டயல் ஆயிருக்கலாம். எனக்கு என்னமோ அவன் பொய் சொல்றான்னு தோணல. நிச்சயமா என்னோட மொபைல்ல இருந்து அவனுக்கு யாரோ கால் பண்ணிருக்காங்க. என்னன்னா? நீ அத்துலுக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நானும் கடைக்கு போக மாட்டேன், நீயும் ஆபீஸ்க்கு போக போறதில்ல. ஆனா எதுக்காக? இன்னைக்கு நாம நம்ம வீட்டுக்கு விநாயகரை கூட்டிட்டு வர போறோம். அது கூட மறந்துட்டியா? என் பசங்க வந்திருப்பாங்களே, சமீர், ரிஷி, இந்த சிலையை தான் செலக்ட் பண்ணாங்களா? ஆமாங்க. நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை உன்னை செய்ய விட மாட்டேன். நீங்க என்ன செய்ய விடாதத நான் செஞ்சு காட்டுவேன். அம்மா போலாமா? சரிப்பா போலாம். சமீர், இந்த தடவை பிள்ளையார் சிலையை நம்ம அமர் தூக்கிட்டு வரட்டுமே? தாராளமா. வாப்பா அமர். ஓம் கஜமுகனுக்கு ஜெய், விநாயக பெருமானுக்கு ஜெய், கஜமுகனுக்கு ஜெய், விநாயகனுக்கு ஜெய், கஜமுகனுக்கு ஜெய், விநாயகனுக்கு ஜெய். ஆமா, இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இன்னைக்கு பாவம் அந்த பொண்ணுக்கு ஹியரிங் இருக்கு. அவ குடும்பத்து மேல அவ வச்சிருக்கிற அக்கறை எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அவ அப்பா மேல ஏற்பட்டிருக்கிற கரையாவ அழிக்கிறதுக்காக மகாபாரத யுத்தமே நடத்திட்டு இருக்கா. சரி, நான் அவகிட்ட சொல்லிடுறேன், புரியவும் வைக்கிறேன். நாட் அட் ஆல், நல்லதுக்காக என்ன வேணா செய்வேன். கஜமுகனுக்கு ஜெய், விநாயகனுக்கு ஜெய், கஜமுகனுக்கு ஜெய், விநாயகனுக்கு ஜெய், கஜமுகனுக்கு ஜெய், விநாயகனுக்கு ஜெய். இங்க பாருங்க ஐயா, உங்க வீட்டுக்குள்ள நீங்க விநாயகரை கொண்டு வந்துட்டீங்க. இப்ப நம்ம அவருக்கு பூஜை பண்ணணும். அவரை நல்லபடியா இந்த வீட்டில் உட்கார வைக்கணும். அதனால இந்தாங்க, எல்லாரும் பூவை எடுத்துக்குங்க. பின்னாடி கொடுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல முதல்ல நீங்க, அப்புறம் நீங்க எல்லாருமே ஆண்டவனோட பாதத்துல போடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு அந்த ஆண்டவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம். இப்ப எல்லாரும் கண்ணை திறங்க, விநாயகரை வணங்குங்க. முதல்ல நீங்க ஆண்டவனோட பாதத்துல பூவை வைங்க. உங்க வீட்டுல எத்தனை நாளைக்கு பிள்ளையார் இருக்காரோ அத்தனை நாளும் மனசார பூஜை பண்ணணும். மனசுல என்ன ஆசை இருந்தாலும் வேண்டிக்குங்க. உண்மையான மனசோட யார் அவர்கிட்ட என்ன வேண்டினாலும் அவர் நிச்சயமா அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லாருடைய மனக்குறைகளையும் அவர் தீர்த்து வைப்பாரு. விநாயக பெருமானுக்கு ஜெய். உனக்கு தான் ஃபோன். ஹலோ. மிஸ்ஸஸ் நித்யா, நான் தான் பேசுறேன். ஜஸ்டிஸ் ஜட்ஜு தான் பேசுறாரு. பேசு. ஹலோ, சொல்லுங்க சார். நாளைக்கு கோர்ட்ல உன் கேஸ் வருதுமா, உன் சாட்சிக்கிட்ட இன்னொரு வாட்டி பேசிடு. கண்டிப்பா சார், நான் பேசிடுறேன்.
அப்புறம் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்துடணும். நான் கோர்ட்ல உனக்கும் உன் சாட்சிக்கும் எப்படி பேசணும், என்ன பேசணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்க சார், தேங்க்யூ ஸோ மச். கோர்ட்ல நாளைக்கு டேட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் கேஸ் ஓபன் ஆகுது. நாளைக்கே நம்ம தரப்புல வந்து சாட்சி சொல்லிடுவாங்க. இவர் வந்த உடனே இவ்வளவு நடக்குது. இனி இவரோட அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும். நிச்சயமா அது நடக்கும் நித்யா. நான் என்னோட சாட்சிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி சரி. ஹலோ, யாருங்க? வணக்கம் ஆண்டி, நான் தான் நித்யா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சொல்லுமா, எதுக்கு ஃபோன் பண்ண? ஆண்டி, நம்மளோட கேஸ் நாளைக்கு கோர்ட்ல ஓபன் ஆகுது. அப்படியா? சீக்கிரமே டேட் கொடுத்துட்டாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் பல மாசம் ஆகும். எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான். நீங்க நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்லணும். சரிம்மா, நான் கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஆமா, நான் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம் ஆண்டி. நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ஏன்னா நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க இருக்கணும். ஏன்? ஏன்னா அங்க போனாதான் நமக்கு தெரியும் அங்க என்ன பேசணும், எப்படி பேசணும்னு. நீ சொல்றது சரிதான். ஜட்ஜு முன்னாடி பேசும்போது நம்ம எதுவும் தப்பா பேசிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் ஆண்டி சொல்றேன், நாளைக்கு நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ஆண்டி, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? இந்த சாட்சி சொல்ற விஷயத்துல உங்களுக்கு எதுவும் தயக்கமோ பயமோ இல்லைல்ல? நான் எதுக்குமா பயப்படணும்? வாழ்க்கையில முதல் முறையா ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை எப்படி நான் கை நழுவ விடுவேன்? நீ நிம்மதியா இரு. நாளைக்கு நான் நிச்சயமா சாட்சி சொல்வேன். தேங்க்யூ ஆண்டி. போனை வைக்கிறேன். ஆண்டி இப்பதான் சொன்னாங்க அவங்க மனசார சாட்சி சொல்றதுக்கு தயாரா இருக்காங்களா. ரொம்ப நல்ல விஷயம்மா. பண்டிதரையா, சொல்லுங்க. நீங்க முதல்ல என்னோட சின்ன மருமகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவளுக்கு பிரசாதம் கொடுங்க. அவளுக்காக வேண்டிக்கோங்க. நடக்க போற கேஸ்ல கண்டிப்பா அவளுக்கு தான் வெற்றி கிடைக்கணும். வாமா, இந்தாங்க, இந்த கயிறை கையில கட்டிக்கங்க. சரி சரி, நீங்க 2 பேரும் உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. இன்னொரு விஷயம், நாங்க 7 நாளைக்கு இந்த பிள்ளையாரை எங்க வீட்டுல வச்சுக்கலான்னு நினைக்கிறோம். இந்த 7 நாளும் சம்பிரதாயப்படி நீங்க தான் இவருக்கு வந்து பூஜை பண்ணணும். கண்டிப்பா. உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும்ல? இங்க பாருங்கம்மா, உண்மையை சொல்லணும்னா இந்த வருஷம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா ஆரம்ப காலத்துல இருந்தே நான் உங்க வீட்டுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்க வீட்டுக்கு நான் கண்டிப்பா வருவேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க வாங்க ஐயா, போங்க, உங்களுக்கும் கட்டி கட்டிக்கோங்க. விடுறேன். ஆண்டவன் எல்லாருக்கும் அருள் புரியட்டும். சாட்சிகளையும் ஆதாரங்களையும் இந்த நீதிமன்றம் நன்றாக பரிசீலித்திருக்கிறது. அதை வைத்து இந்த நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. மிஸ்டர் அரவிந்த் சர்மா மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாதது. அதனால் இந்த நீதிமன்றம் அவரை நிரபராதி என்று தீர்ப்பளிக்கிறது. அதே நேரத்தில் காவல்துறைக்கு கூடிய விரைவில் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி உத்தரவிடுகிறேன். அப்போதுதான் நியாயம் கிடைக்கும். And the court is urgent. பயமா இருக்கா?
என்கிட்ட ஒரு தடவை கேட்டு என் ஞாபகம் இருக்கா? நான் எக்ஸாம்ஸில் எப்போவுமே நல்ல மார்க் எடுக்கிறேன் எப்படின்னு கேட்டில்ல? ஆமா கேட்டேன். ஆனா நீங்க பதில் சொல்லவே இல்லையே. சிரிச்சு சமாளிச்சிட்டீங்க. இன்னைக்கே சமாளிக்க மாட்டேன். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயும் நான் எப்படி திரும்ப நல்ல மார்க் எடுத்தேன்? ஏன்னா எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குவேன். அப்படியா? உங்களுக்கு காமெடி பண்ண நான் தான் கிடைச்சேனா? நான் சொல்கிறத நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அப்போ சொல்லலை. நீங்க நிஜமாவா சொல்றீங்க? என்ன கிண்டல் பண்ணல? நிச்சயமா இல்லை. திஸ் இஸ் சிம்பிள் சைக்காலஜி. எக்ஸாம்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிக்க வேண்டியது எல்லாத்தையும் படித்து முடிச்சிருவேன். ரிவைஸ் கூட பண்ணி முடிச்சிருவேன். எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டாக 2 நாள் முன்னாடி நான் ரெஸ்ட் மோடுக்கு மாறிடுவேன். அதனால தான் எக்ஸாம் டைமில் நான் எப்போவும் நர்வஸாகவே மாட்டேன். மைண்டை கூலாக வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுனா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீ எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி முடிச்சிட்ட. ஒரு நல்ல சாட்சியையும் தேடி கண்டுபிடிச்சிட்ட. அவங்களுக்கு உண்மையை மட்டும் பேசணும்னு சொல்லி நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணிட்ட. அப்புறம் எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க? நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். பிள்ளையார நம்பு. இப்போ கண்ணை மூடி தூங்கு. தூங்கு சீக்கிரம். நாளைக்கு பரீட்சை என்னமோ நித்யாவுக்கு தான். ஆனா எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? இது எனக்கு வழக்கமா இருக்கிற வியாதி. பரீட்சை யாருக்கா இருந்தாலும் என்னோட தூக்கம் பறந்து போயிடும். உன்னை நான் என்ன பண்றது நித்யா? என்ன பண்றதுன்னு தெரியல. நீ ஒரு குடும்பத்து குத்து விளக்குன்னு ஒரு நல்ல சர்டிபிகேட் வேற வாங்கி வச்சிருக்க. ஒருவேளை அந்த கேஸ் உனக்கு எல்லாம் சாதகமா அமைஞ்சிருச்சுன்னா நீ ரொம்ப நல்லவாங்கிற சர்டிபிகேட் உனக்கு கிடைச்சிரும். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கடுப்புலயே நான் துடிச்சு செத்துருவோம் போல இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். சூரியன் உதயமானதுக்கு அப்புறமும் தூங்கிக்கிட்டே இருக்கிறவன் இவ்வளவு சீக்கிரம் எப்படி எழுந்தானதான்னு பாக்குறீங்க. என்ன செய்யறது? என் நண்பனுக்காகத்தான் நான் எழுந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு பேரதிர்ச்சியா இருந்திருக்கலாம். சூரியன் உதயமாகறதுக்கு அப்புறமும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறவன் இன்னைக்கு எப்படி சீக்கிரம் எழுந்துட்டான்னு பாக்குறீங்க. என்ன செய்யறது? என் நண்பனுக்காகத்தான் சீக்கிரம் எழுந்துட்டேன். நீங்க இப்ப வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஆனா என்னோட நண்பன் அங்க அவன் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டான். நான் என்னுடைய வாழ்க்கையில கவிதைகள், நாடகங்கள் தவிர வேற எதை பத்தியுமே நான் கவலைப்பட்டதில்லை. என் குடும்பத்தை கூட நான் ஒழுங்கா கவனிச்சதில்லை. என் வியாபாரத்தை கூட நான் உட்கார்ந்து இது வரைக்கும் கவனிச்சதில்லை. ஏன்னா உங்க அருளால எனக்கு மிகச்சிறந்த மனைவி கிடைச்சிருக்கா. அவ இந்த குடும்பத்தோட பொறுப்பை தன்னுடைய தலையில சுமந்துகிட்டு இருக்கா. ஆனா விநாயகா, என்னுடைய ஊனமான நண்பன் அரவிந்த் சர்மா, அவனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது? வாழ்க்கை பூரா அவன் ரொம்ப நேர்மையா வாழ்ந்துட்டான். தன்னுடைய குடும்ப சுமையை கூட தான் ஒருத்தனாவே சுமந்துக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு ஏன் இப்படி ஒரு அநியாயம் நடக்கணும்? எனக்கு தெரியும் அவன் குற்றவாளி கிடையாது. ஆனா காலமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவனை வீட்டுக்குள்ள இருக்க விடல. கடவுளே, அவன் எப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் அந்த வீட்டை விட்டு போனான்னு கூட எனக்கு தெரியல. இன்னைக்கு அவர் பெத்த பொண்ணு நித்யா, என்னுடைய சின்ன மருமக, அவர் மேல விழுந்த கரையை அழிச்சே திருவேன்னு உட்காந்துருக்கா. விநாயகா, நீதான் அவளுக்கு சக்தியை கொடுக்கணும். அப்பதான் அவன் என்னுடைய நண்பரை நிரபராதின்னு நிரூபிக்க முடியும்.
என் நண்பனுக்கு ஏற்பட்ட இந்த பொய்யான பழியை நீதான் போக்கி வைக்கணும். அதனால நீ நித்யாவுக்கு சக்தியை கொடு. அவ தன்னுடைய அப்பா நிரபராதின்னு கோர்ட்ல நிரூபிக்கட்டும். அவர் பேர்ல ஏற்பட்டிருக்கிற பழியை அவ தான் போக்கணும். என்னுடைய இந்த வேண்டுதலை நீதான் நிறைவேற்றி வைக்கணும். நிச்சயம் நிறைவேற்றணும். என்ன வீடே விரிச்சோடி கிடக்குது? இந்நேரம் இந்த வீடே ரெண்டாகிற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஒருவேளை ஏதாவது கிளம்பி போயிட்டாலோ? இல்ல 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 இல்ல, அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் போவா? இந்நேரம் மேடம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மேடம் அந்த கேஸுக்காக என்னெல்லாம் பண்றா, எதுல வந்து முடிஞ்சிருக்குன்னு நான் பார்த்தே ஆகணுமே. பாப்பேன். ஆச்சரியமா இருக்கு, என்ன இங்கேயும் காணோம்? ஓ, மகாராணி இப்பதான் குளிக்கிறாங்களோ? நித்யா, நான் பிரசாதம் ரெடி பண்றேன். அதுக்குள்ள நீ கீழே வந்து பூஜை தட்டெல்லாம் ரெடி பண்ணிடுன்னு. சரிங்கக்கா. ஓஹோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்றதுல பிஸியா இருக்காங்களா? அப்படின்னா இங்க என் சின்ன மச்சனர் குளிக்கிறாரா? ஓஹோ, இததான் ஜாக்பாட்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க ஃபைல்ல? ராத்திரி எல்லாத்தையும் பார்த்து தானே எடுத்து வச்ச. ஆனா அமர், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஸ்லிப் நான் இதுல தான் வச்சிருந்தேன். இப்போ அதை காணோம். நல்லா தேடி பாரு, உள்ள எங்கேயாவது இருக்க போகுது. கூட நான் பார்க்கறேன்.